Hey lovelies, welcome back to my channel. So இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கிறது. சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் what I eat in a dayவும் அப்படியே ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பூபு அரைவல்காக வீட்டு திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய செக்ரிகேட் பண்ணிட்டு வேலை எல்லாம் நிறைய போயிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தான் பார்க்க போறோம். தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகி ட்ரிங்க் வந்து குடிப்பேன். ஸோ இது வந்து ஃபீட்டல் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஹீட் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு ஒரு கூடவே ஆம்லெட் சாப்பிடுவேன். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது சாமி பாட்டு ஃபஸ்ட்டு டேவே ஸ்டார்ட் பண்ணுறதே சாமி பாட்டு கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். மார்னிங் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் பசியாக இருக்கும் எனக்கு. தேர்ட் ட்ரைமஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையில் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் பசியோடு எந்திரிக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி மினி மீல் மாதிரி போகும். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வித் வெஜிடபிள் குருமா. இந்த வெஜிடபிள் குருமாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால மார்னிங்கே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். டெய்லியும் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒரு நாள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு சாப்பிடுவேன். ஸோ அன்னன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் காமிச்சிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டேப்லெட்டு. ஸோ நான் மார்னிங் வந்து கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் மார்னிங் ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பூபு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய வேண்டாத திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து போடணும். நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் அடிக்கடி இந்த ஷாப்பிங் போகிறது வர்றது அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ அவர் கிளம்பி மார்னிங் ஏதாவது சிக்கன் எடுக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் போகிறதுக்குள்ளே நான் வந்து குட்டி குட்டி ஒர்க்ஸ் ஏதாவது இருந்தால் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ டைனிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். நட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நட்ஸு தீர்ந்த காலமே இல்லை. ஆனால் இந்த டைமில் வந்து கொஞ்சம் நட்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால அடிக்கடி தீர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சு ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து வால்நட் சுத்தமாக பிடிக்காது. பட் இருந்தாலும் பேபிக்காக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபீட்டல் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் நட்ஸு இதெல்லாம் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் அதையும் நான் வந்து எடுத்துக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 37th வீக் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. குக்கிங் வந்து அம்மா பார்த்துக்கிறதுனால இந்த குட்டி குட்டி ஆர்கனைசேஷன் ஒர்க்லாம் நான் வந்து பண்ணிவிடுவேன். டயட் ஃபுட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. Cloud9லேயே வந்து டயட்டீஷியன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கேன் பேக்கேஜ் எடுத்திருந்தோம். அதில் வந்து ஒரு கன்சல்டேஷன் என்னமோ ஃப்ரீ அப்படின்னு இருந்தது. 3rd மந்த் முடிச்சுட்டு எனக்கு சடனாக வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ மட்டும் அவங்கள கன்சல்ட் பண்ணோம். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பூபுக்கு திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ஸோ இப்போயே வந்தால் தான் நம்ம வந்து அதெல்லாம் வாஷ் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சாச்சு. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். மோலு இங்கே பாரு பூபுக்கு திங்ஸு முடிய என்னன்னு பார்க்கலாம். வா மோலுக்கா வா என்னன்னு பார்க்கலாம். வா சீக்கிரமா என்னன்னு பார்க்கலாம். ஏய் முழு என்னன்னு காட்டுங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ராகிக்கூழ் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு 10 to 10:30 பால் எடுப்பேன். ஸோ இது வந்து கால்சியம் அப்படிங்கிறதுக்காக. இப்போது டேட் நெருங்கிருச்சு அப்படிங்கிறதுக்காக பேபி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட் மட்டும்தான் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டயட்டீஷியன் பீடியட்ரிஷியன் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ண ஃபுட்டு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நட்ஸு. எனக்கு வந்து ப்ளெயினாக நட்ஸ் சாப்பிட்டா சுத்தமாக இறங்காது. அதனால் சைட் டிஷ்க்கு மேங்கோ எடுத்துப்பேன். ஏன்னா வால்நட் வந்து எனக்கு சுத்தமாக ஆகாது. அதனால் கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நட்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 11 to 11:30 எனக்கு அப்படியே போகும். மெயினாக இந்த வீக்ஸ்லலாம் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் போன் டெவலப்மெண்ட்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக இந்த பாதாம் வால்நட் அதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்ச் ஜூஸு. இது ஆப்ஷனல் தான், அந்த அன்னைக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால குடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி நேப், நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம். அது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்யவே வராது. ஸோ தூக்கம் போட்டு எந்திரிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு பாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வந்தது எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பேன்.
அண்ட் மெயினாக இன்னொரு டிப் எனக்கு வந்து ஸ்கேன் பார்க்குற டாக்டரும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரீல்ஸ்லேயும் கூட நான் வந்து பார்த்தேன். நீங்கள் எப்போவுமே ஸ்கேன் போகிறீங்க பேபி பார்க்குறதுக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து ஆரஞ்ச் ஜூஸ் குடிச்சிட்டு போனோம் அப்படின்னா பேபி வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதாவது இந்த திரும்பி படுக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் நம்ம வந்து ஆரஞ்ச் ஜூஸ் குடிச்சிட்டு போனோம் அப்படின்னா பேபி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பில்லோஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 4 பில்லோஸ் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். பேபி வரும்போது எல்லோரும் ஊர்லேருந்து வருவாங்க, ஸோ அவங்க எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வந்து 400 தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அது வாங்கியிருந்தேன். லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி வேர்ஸ் வந்து நிறையா வாங்கி வச்சுருந்தேன். ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் ஆகட்டும். அதுக்கப்புறம் இனி ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து மெட்டர்னிட்டி வேர்ஸ் தான் வேணும் இல்லைங்களா. அதனால் நான் வந்துட்டு மாமா டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் இருந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருந்தேன். மெயினாக எனக்கு அந்த எல்லோ கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா காட்டன்லாம் இருந்துச்சு. எல்லாமே ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி, அதனால் ஜிப் இருக்கிறனால ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. ஸோ இவங்க ஸ்டோர் வந்து ஆஃப்லைன்லேயும் கூட இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 4 ட்ரெஸ் கிட்ட எடுத்திருந்தேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது ஒரு ட்ரெஸ் வேணும், அதுக்கப்புறம் போடுறதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீக்குக்கு போகிற இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நீட்டாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கீழே இருக்க கார்ட்போர்ட் பாக்ஸ் என்னென்னு பார்க்காதீங்க, அது எல்லாமே பூபுவோட திங்ஸு. ஸோ இதெல்லாமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நீட்டாக வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்தால் டிஸ்னி ஹேர்ஸ் வந்து இதாகும் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ரூம்குள்ளே வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இதுக்குள்ளே டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1 ஆகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு லன்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பார், அதுக்கப்புறம் பொரியல் ஏதாவது 1-2, அப்புறம் எக் 1-2 ஆட் பண்ணிப்பேன். மெயினாக எனக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு டெசர்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் குலாப் ஜாமுன் ஒன்று வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சோஃபா வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவுக்கு ஒரு கவர் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 900 ருபீஸோ என்னமோ இதுக்கு இந்த சோஃபா கவர் வந்து வாங்கியிருந்தேன். அந்த கலர் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிஸ்தா க்ரீன் மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கர்டைன்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். டே 1லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் ஒன்றா நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா அப்படியே ஆர்டர் வர நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ இந்த சோஃபா கவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் கர்டைன்ஸ்க்கு எனக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ கர்டைன்ஸ் வந்ததுக்கப்புறம் புது கர்டைன்ஸ் போட்டால் மேட்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சோஃபா கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அடிக்கிற மாதிரி கலர்லாம் இல்லாமல் மைல்டாக இருந்துச்சு. ஸோ அது முடிச்சுட்டு ஒரு 5 o'clock ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் சில டைம் எடுப்பேன், இல்லைனா ஏதோ ஒரு ஃப்ரூட். ஏன்னா அதிகமாக வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரூட் மட்டும் எடுத்துகிட்டு ஏதாவது டிவியில் சீரீஸ் அந்த மாதிரிலாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஜாமுன் ஹோல் ப்ரெக்னென்சிலே இப்போ தான் நான் வந்து நவாப்பழம் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் ஸ்நாக்குக்கு ஏதாவது இந்த மாதிரி சன்னா, இல்லைன்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, பச்சை பயிறு, அந்த மாதிரி திங்ஸ் வந்து எடுத்துப்பேன். ரொம்ப கஷ்டம்தான் இதே மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, பேபிக்காக நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகும். ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ். இன்றைக்கி வந்து நான் சப்போட்டா ஜூஸ் எடுத்திருக்கேன். இது சுகரி ஃப்ரூட் அப்படிங்கிறதுனால வித்தவுட் சுகர். அதுக்கப்புறம் இந்த நைட் அதாவது மெட்டர்னிட்டி ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி ட்ரெஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து நான் எடுத்திருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் வச்ச மாதிரி, ஜிப்லெஸ் இல்லை. ஸோ இதனோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்து டிஸ்னி வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது நானும் அப்படியே கூட சேர்ந்து வாக் பண்ணுவேன். ஸோ ஒரு 1 or 2 ரவுண்ட்ஸ் வந்து கீழே போயிட்டு வாக் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் லெஷராக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அரைச்சி தள்ளிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், கிரைண்டர் மாதிரி. அதனால் வாக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதனால் நான் கொஞ்சம் இவங்களோடய சேர்ந்து நடக்க போயிடுவேன். அதுக்குள்ளே அம்மா வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்பாத்தி வந்து மார்னிங் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா மாவு எடுத்து வச்சுருவோம். அதுவே வந்து நைட்டுக்கும் செஞ்சுருவோம். ஸோ இன்றைக்கி வந்து சப்பாத்தி அண்ட் பன்னீர் கிரேவி தான் நைட்டு டின்னருக்கு. ஸோ அதோட டின்னர் வந்து நாங்கள் அப்படியே முடிச்சுக்கிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பூபுக்கு வந்த பார்சல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நான் வாஷ் பண்ணும்போது எடுக்கலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பேக்ரவுண்ட் சாங்கோடையே. நான் எல்லா திங்ஸும் யூனிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதை தெளிவாக உங்களுக்கு வேணால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அயன் டேப்லெட்டோட டே வந்து என் பண்ணிப்பேன். நைட் எப்போவுமே கூடவே ஒரு வாழைப்பழம் எடுத்துப்பேன். ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து Day 2 ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.